ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஒரு சூப்பரான ஹைதராபாத் ஹரியாலி சிக்கன் பிரியாணி தான் நம்ம பண்ண போறோம். வேற லெவல் டேஸ்ட்ல ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. வாங்க இந்த சிக்கன் பிரியாணி இப்ப நம்ம எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இப்ப அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு பிரியாணிக்குள்ள மசாலா அரைச்சு எடுத்துடலாம். அதுக்கு நான் மிக்ஸி ஜார்ல புதினா, மல்லி ஆட் பண்ணியிருக்கேன். இப்ப இதுலயே ஒரு 4 பச்சை மிளகா நான் சேர்த்துருக்கேன். இது காரம்லாம் நம்ம எதுவும் சேர்க்காதனால பச்சை மிளகா மட்டும் நம்ம காரத்துக்காக சேர்த்துக்கலாம். இப்ப இதுல நம்ம ஜீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நான் எடுத்து வச்சிருக்கேன். வறுத்து எடுத்து வச்சிருக்கேன். அத நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். இப்ப சேர்த்து இத நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டா கொஞ்சமா தண்ணி சேர்த்து, ஃபைன் பேஸ்ட்டா நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்துரலாம். நம்ம சேனல புதுசா பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்ப பாருங்க இந்த அளவுக்கு நம்ம நைஸா அரைச்சு எடுத்துக்கணும். இப்ப இது இருக்கட்டும். இப்ப நான் அதுக்கு அடுத்தது பாஸ்மதி அரிசி 1 கிலோ எடுத்து நான் தண்ணீல வாஷ் பண்ணிட்டு, நான் ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பிரியாணி சட்டியில நம்ம ஒரு 100 எம்எல் ஆயில் உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம், நான் ஃபர்ஸ்ட்டு பிரியாணிக்கு ப்ரவுன் ஆனியன் போடுறதுக்காக ஆனியன் வறுத்து எடுத்துக்க போறேன். கொஞ்சமா முந்திரி பருப்பும் சேர்த்து, இப்போ ப்ரவுன் ஆனியனும், முந்திரி பருப்பும் ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த எண்ணெயிலேயே வறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா, இது மேல நம்ம கார்னிஷ்க்காக ப்ரவுன் ஆனியன் சேர்ப்போம். ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும் இந்த மாரி சேர்க்கும்போது. இப்ப இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ஆனியன் அது வறுபடும்போதே நல்லா வாசமா நல்லா சூப்பரா இருந்துச்சு. இப்ப இத நம்ம ஒரு பவுலுக்கு தனியா மாத்தி எடுத்து வச்சுக்கலாம். இப்ப இதில கொஞ்சமா ஆனியன் வச்சுட்டு, இது நான் கிட்டத்தட்ட ஒரு 2 ஆனியன் கிட்ட கட் பண்ணி சேர்த்துருக்கேன், ப்ரவுன் ஆனியனுக்கு. இப்போ ஒரு 3 ஆனியன் ஸ்லைஸ்டா கட் பண்ணிட்டு, பிரியாணி வதக்குறதுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப இத நம்ம நல்லா வதக்கி குடுத்துக்கலாம். அடுத்தது பிரியாணி ஸ்பைசஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாசி பூ சேர்த்துருக்கேன். கொஞ்சமா கல்பாசியும் சேர்த்துருக்கேன். நல்லா வாசமா இருந்துச்சு. இப்ப இது நல்லா வெங்காயம் வதக்கி குடுத்து, இந்த மாரி வதங்குனதுக்கப்புறம், ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப இது நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாடை போற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டா நல்லா சூப்பரா இருந்துச்சுங்க இந்த பிரியாணி. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இப்ப இதில நம்ம அரைச்சு எடுத்த மசாலாவ நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்ப இதோட பச்சை வாசனை போற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி குடுத்துக்கலாம். கிரீன் கலர்ல நம்ம செய்யும்போது வேற லெவல் டேஸ்ட்ல கிரீன் கலர் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க வேணாங்க. ஆனா டேஸ்ட் வேற லெவல்ல சூப்பரா இருந்துச்சு. இப்ப அந்த புதினாவும், அந்த மல்லியும் வதங்கும்போதே நல்ல வாசனை கம கமன்னு சூப்பரா இருந்துச்சு. இப்ப இதில ஒரு 1/4 ஸ்பூன் சாரி இப்ப இதில ஒரு 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப இத நம்ம நல்லா வதக்கி குடுத்துட்டு, இப்ப இதிலேயே நான் ஒரு 2 தக்காளி பழம் பழமா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதில தக்காளி அதிகமா யூஸ் பண்ண தேவையில்ல. ஒரு 2 தக்காளி பழம் சேர்த்தாலே போதும். இப்ப இத நம்ம நல்லா வதக்கி குடுத்துக்கலாம். வதங்குனதுக்கப்புறம் ஒரு 1 கப் போல தயிர் நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்ப இதையும் நம்ம கலந்து குடுத்துக்கலாம். இப்ப இது நல்லா வதங்கி வரட்டும். நம்ம சேனல புதுசா பார்க்குறவங்க, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. இப்ப இதில தேவையான அளவு பிரியாணிக்கு தேவையான அளவு கல்லுப்பு நான் உள்ள சேர்த்துட்டேன். இப்ப இது கழுவி எடுத்து வச்ச சிக்கனையும் நான் உள்ள சேர்த்து நல்லா அந்த மசாலாவோட பெரட்டி குடுத்துக்கலாம். இப்ப இது நல்லா அந்த சிக்கனோட மசாலா கலந்து வரா மாதிரி நல்லா கலந்து குடுத்துக்கோங்க. பாருங்க, இப்ப இந்த மாதிரி நான் நல்லா பெரட்டி குடுத்துக்கிறேன். இப்ப நல்லா கலந்து அந்த சிக்கன்ல உள்ள தண்ணிலாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம், இப்ப நம்ம இதில பிரியாணிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கிலோ பாஸ்மதி அரிசிக்கு 1 படி அளவு சேர்த்தேன். அதுக்கு 1 1/2 படி தான் தண்ணி சேர்த்துருக்கேன். 1 படிக்கு 2 படி சேர்ப்போம். 1 1/2 படி அளவு தண்ணி சேர்த்தாலே பாஸ்மதி அரிசிக்கு போதுமான அளவா இருக்கும். இப்ப நல்லா கலந்து குடுத்துட்டு, இப்ப இந்த தண்ணிய நம்ம ஃபர்ஸ்ட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அரிசிய சேர்த்துக்கோங்க. இப்ப பாருங்க,
தண்ணி நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இப்ப இந்த சமயத்துல நம்ம வந்து ஊற வச்ச பாஸ்மதி அரிசியும் வந்து தண்ணி வடிகட்டிட்டு நல்லா சேர்த்துக்கோங்க. இப்ப சேர்த்துட்டு இப்ப இது ஒரு தடவ போல அரிசிய வந்து நல்லா வந்து கலந்து குடுத்துக்கலாம். இப்ப இது கலந்து குடுத்துட்டு, இப்ப இத நம்ம வந்து மூடி போட்டு மூடி, ஒரு 90% அந்த அரிசி வெந்தா போதுங்க. இப்ப இடையில இடையில கிளறி கிளறி குடுத்து, இப்ப நம்ம அரிசிய வந்து ஒரு 90% வந்து வேக வச்சு எடுத்தாச்சு. இப்ப பாருங்க அரிசி வந்து நல்லா சூப்பரா வந்து ரெடி ஆயிருக்கு. இப்ப இத வந்து ஒரு 5 நிமிஷம் தம் போட்டு நல்லா கிளறுனோம்னா, சூப்பரான பிரியாணி வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுங்க. இப்ப பாருங்க, நல்லா வந்து இந்த பக்கம் கிளறி குடுத்துட்டு, ஒரு வேஸ்ட் பிளேட் இல்ல தோசை கல் இருந்துச்சுன்னா, அடியில வச்சு, இப்ப அந்த சட்டிய தூக்கி அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு, இப்ப நான் வந்து அங்கங்க ஒரு கிரீன் கலர் தெரிஞ்சா நல்லாருக்குங்கிறதுக்காண்டி, கிரீன் ஃபுட் கலர் வந்து நான் அங்கங்க லைட்டா போட்டுக்கிறேன். உங்களுக்கு இது வேணாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்ப இதுல வந்து ஒரு 1 ஸ்பூன் போல நான் நெய் வந்து சேர்த்துருக்கேன். நல்ல வாசனையா சூப்பரா இருக்கும். இப்ப நெய் சேர்த்துட்டு, இப்ப நம்ம வறுத்து எடுத்து வச்சிருந்த வெங்காயமும், முந்திரி பருப்பும் வந்து அது மேல நான் சேர்த்துக்கிறேன். இப்ப இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம மூடிய மூடி, கொஞ்சம் மேல வந்து வெயிட் தண்ணி வச்சுட்டு நம்ம வந்து தம் போட்டு எடுத்தோம்னா, நம்மளோட சூப்பரான ஹரியாலி சிக்கன் பிரியாணி வந்து பிரமாதமா ரெடி ஆயிடுங்க. நீங்க கண்டிப்பா உங்க வீட்ல செஞ்சு பாருங்க. வேற லெவல் டேஸ்ட்ல ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இப்ப நான் 5 நிமிஷம் கழிச்சு நான் இப்ப வந்து பிரியாணி வந்து தம் உடைக்க போறேன். பாருங்க எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லா நல்லா சூப்பரா இருக்குன்னு. இப்ப இத அப்படியே வந்து நல்லா வந்து பெரட்டி குடுத்துக்கலாம். சூடா இருக்கும்போது அரிசி வந்து குழஞ்சா மாரி தான் நமக்கு வந்து தெரியும். அதனால நம்ம பயப்பட தேவையில்ல. நம்ம வந்து ரைஸ் சாப்பிடும்போது பாருங்க, நல்லா உதிரி உதிரியா ரொம்பவே சூப்பரா ரெடியாயி வந்துச்சு பிரியாணி. நம்ம வந்து 1க்கு 1 1/2 தான் தண்ணி வச்சிருக்கோம். அதனால அரிசி வந்து குழையாது. நம்ம வந்து பயப்பட தேவை கிடையாது. இப்ப இத அப்படியே நல்லா கிளறி கொடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாத்தோம்னா, ரொம்பவே ஒரு சூப்பரான ஹரியாலி சிக்கன் பிரியாணி வேற லெவல்ல பிரமாதமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்ல கண்டிப்பா இந்த ரெசிபிய ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி புடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.